நம்ம இன்றைக்கி சாக்லேட் ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். எக்லியர்ஸ் ப்ரௌனி. அதுக்கு நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் உருகினா விட்டு நம்ம எடுத்து வச்ச டார்க் சாக்லேட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உருகினா விட்டு அதை தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா கூலாகட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்து தான் செய்ய போகிறேன் ப்ரௌனி. அதோட கூட ஒரு 1/2 கப் தயிரும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எக்கெல்லாம் கிடையாது, எக்லெஸ் ப்ரௌனி தான் நான் செய்ய போகிறேன். இதோட கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்ச அந்த சாக்லேட்டை இதோட கூட நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்த பிறகு தான் நம்ம வந்து மாவு பொருட்கள் உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சலடை வச்சு அதில் 3/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்து தான் கேக் செய்ய போகிறேன், மைதா கிடையாது. இதோட கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கோம். கொக்கோ பவுடர் அளவாக சேர்த்துட்டா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா கசப்பாக இருக்கும் கேக்கு. இப்போ இதோட கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் தான் 1 டேபிள் ஸ்பூன் வேணும். பேக்கிங் பவுடர் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து சலிச்சு விட்டுடலாம். சலிச்சு விட்டுட்டு செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா அந்த மாவில் கப்பி இருந்ததுன்னா கேக் வந்து சரியாக வராது. இப்போது மாவை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை வச்சு அது உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். நான் இன்றைக்கி ரவுண்டு டின்னு தான் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் டின் எடுக்கலை. அடியில் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே பட்டர் ஷீட் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கலந்து வச்ச மாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மாவை உள்ளே சேர்த்துட்டு நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை மேலே தூவிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் தான் தூவுறேன். பாதாமை தூவிட்டு நம்ம வந்து கேக் டின்னை கடாய் உள்ளே வச்சு ஒரு 45 மினிட்ஸ் அதை வேக வச்சிடலாம். 45 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேகலைன்னா கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 45 மினிட்ஸ் ஆகிடுத்து. நம்ம திறந்து பார்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு அதை குத்தி பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுது. 45 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம கேக் டின்னை எடுத்து வெளில வச்சுட்டு ஃபேனை கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா கேக் ஆறினா விட்டு தான் நம்ம எடுத்து பார்க்கணும், இல்லைனாக்கா தூள் தூளாகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு நல்லா ஆறிடுத்து. நான் வந்து டின்னை விட்டு வெளில எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நம்ம இதை வீட் ஃப்ளோரில் தான் செஞ்சோன்னு சொன்னோக்க யாருமே நம்ப மாட்டாங்க. நம்மளா இதை கோதுமை மாவில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தான் சாப்பிட்றவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சாஃப்டாக வரும்ன்ட்டு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த ப்ரௌனி. அதுவும் கோதுமை மாவு வச்சு பண்ணுறதுனால இவ்வளோ சாஃப்டாக வருமானது எனக்கு சந்தேகமாக தான் பண்ணினேன். ஆனால் சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், கட் பண்ணுறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த கேக்கு. நான் பயந்துட்டே தான் பண்ணினேன், சரி நம்மளுக்கு கேக் சரியாக வருமோ வராதோ அப்படின்ட்டு. ஆனால் நல்லா வந்துடுது. அதனால தான் உங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஸ்கொயர் டின் இல்லை, அதனால தான் நான் வந்து ரவுண்டு டின்னில் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஸ்கொயர் டின் இருந்தால் நீங்கள் ஸ்கொயர் டின்லேயே பண்ணிக்கோங்க, நல்லா அழகாக வரும் கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்லெஸ் சாக்லேட் வீட் ஃப்ளோர் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அற்புதமாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.